பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இடைப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பில் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் நீர் திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய வேதாகமத்தில் ஞான இலக்கியம் அல்லது ஞான புத்தகம் என்று 3 புத்தகங்கள் இருக்கிறது. நம்மளுடைய வேதாகமத்தில், நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தில் ஞான இலக்கியம் இல்லைன்னா ஞான புத்தகம் என்கிற 3 புத்தகங்கள் இதில் இருக்கிறது. ஒன்று நீதிமொழிகள், இன்னொன்று பிரசங்கி, இன்னொன்று யோபு. இதில் பிரசங்கி என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் இன்றைக்கு தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். போதும். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும், அதாவது எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதின் காலத்தில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் தாமதமாக அல்ல, நம் தேவன் சீக்கிரமாகவும் அல்ல, சரியான நேரத்தில் சரியான காரியத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் செய்ய ஆண்டவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கிறேன் சில காரியங்களுக்குன்னு சொல்லலாம். அநேக நேரத்தில் நான் ஆண்டவருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காத்திருந்து தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய நேரம் வரும் பொழுது அவரின் நேரத்தில் யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கதவை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். அதற்குள்ள நீங்க நுழைய உங்களுக்கென்று காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆண்டவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் எவ்வளவு நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனின் சித்தத்திற்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்த ஒரு மனிதன், தேவனாக இருந்தார். அதை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், அவர் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதின் காரியத்தை அதின் காலத்தில் சூப்பராக பர்ஃபெக்டாக செய்து முடித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்பொழுது? காலம் நிறைவேறின பொழுது. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அதாவது நம்மளுடைய ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் நிறைவேறின பொழுது யார் பிறந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். சரியான நேரத்தில் அவர் ஊழியத்திற்கு வந்தார். சரியான காலம் அவர் ஊழியம் செய்தார். சரியான நேரத்தில் அவர் மரணம் அடைந்தார். நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரணம் அடைந்தார். சரியான நேரத்தில் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். 40வது நாளிலே அவர் பரமேறினார். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரை, அதாவது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்தார். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவருடைய பிறப்பை குறித்து நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, அவர் எங்க பிறந்தார்? பெத்லகேம் என்கிற ஊரில் பிறந்தார். எந்த இடத்துல பிறந்தார்? எந்த இடத்துல? மாட்டு தொழுவத்தில், ஆட்டு தொழுவத்தில் மாடுகளும் ஆடுகளும் கட்டி வைக்கிற அந்த இடத்துல பிறந்தார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் வளர்ப்பாங்க. எதுக்குன்னா பஸ்கா பண்டிகை வரும் பொழுது பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படியாக வளர்ப்பார்கள். பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பஸ்கா பண்டிகை அன்று பலி செலுத்த வளர்க்கிற அந்த இடத்துல பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நம்மளுடைய தேவன் அந்த இடத்துல நமக்காக
பஸ்கா பலியாக பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம் தேவன். அவர் பரமேறினதற்கு அப்புறம், அதாவது அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து 40 நாள் நம்ம சீடர்களுக்கு காட்சியளித்து அவர் பரலோகத்திற்கு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்து கூடியிருந்த மேலறையில் கூடியிருந்த மக்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல எங்க போனாங்க? உலகம் எங்கும் கடந்து போனாங்க. அந்த காலத்துல பாருங்க, ஒரு அரசாங்கம் இருந்தது. என்ன அரசாங்கம்? ரோம அரசாங்கம். கிட்டத்தட்ட 12 நாடுகளை கைப்பற்றி வைத்திருந்தாங்க. அதுல இஸ்ரவேல் நாடு ஒன்று. அதுல இஸ்ரவேல் நாடு இப்போ டர்க்கின்னு கூறப்படுகிற அந்த காலத்து ஏசியா மைனர், நம்மளுடைய வேதாகமத்தில் ஏசியா ஆசியா மைனர் அப்படின்னு இருக்கும். அது என்ன நாடுன்னா இப்போ இருக்கிற டர்க்கி நாடு. அப்புறம் கிரேக்க நாடு, கிரீஸ், ஈஜிப்த் நாடு, சிரியா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கில் இருக்கிற சில நாடுகள், ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து தேசம் எல்லாமே யாருக்கு கீழே இருந்துச்சு? அந்த காலத்தில் ஒரு 470 வருடம் யாருக்கு கீழே இருந்தது என்றால் ரோம அரசாங்கத்திற்கு கீழே இருந்தது. அந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்ததுனால என்னன்னா, ஒரே ஒரு அரசாங்கம், அங்கே சண்டை இல்லை. அதாவது சுவிசேஷம் பரவும் அந்த காலத்தில் பிரச்சனை அவ்வளவாக இல்லாத சமாதானமான ஒரு காலகட்டம். ஒரே ஒரு அரசாங்கம், ரோம அரசாங்கம். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாலை வழிகளை இந்த 12-15 நாடுகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி சாலை வழிகளை அவங்க செஞ்சுருந்தாங்க. ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. என்ன மொழினா? கிரேக்க மொழி. கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த 12 நாடுகளும் ஒரே மொழி தான் பேசினாங்க. இல்லைன்னா அங்கே போய் கிரேக்க மொழியில் பேசினா எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி ஒரு மொழி தான் இருந்தது, அது கிரேக்க மொழி. இது வந்து சுவிசேஷம் பரவுவதற்கு ரொம்ப ஏதுவாக இருந்தது. சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான காரியத்தை செய்கிற தேவன் நம் தேவன். அந்த காலத்தில் சுவிசேஷம் பரவுவதற்கு இதெல்லாம் ஏதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையில ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் அல்லது நேரம் என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இங்கிலீஷில் வந்து டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமிங் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம்தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு தடவை சொல்கிறேன், நேரம்தான் அல்லது காலம்தான் அல்லது டைமிங் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் எல்லாரும் கிரிக்கெட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா கிரிக்கெட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து பந்து வீசுவார், இன்னொருத்தர் வந்து பேட் வச்சு அடிப்பார். பந்து வரும்பொழுது சரியான நேரத்தில் அந்த பந்தை நோக்கி பேட்டை வீசுவாங்க. சரியான நேரத்தில் அந்த பந்தில் பேட்டு பட்டுதுன்னா தான் 6க்கு போகும். ஒரு செகண்ட் கழிச்சு பட்டுதுன்னா பேட்டு பாலில் படாது, ஸ்டம்பில் தான் பால் வந்து படும், அவுட் ஆகி போயிடுவாங்க. இல்லை ஒரு அரை செகண்டு இத்தினோண்டு தாங்க மிஸ் ஆச்சு அப்படின்னா அது கேட்ச் போயிடும். இல்லைனா பேட்டில் வேற எங்கேயாவது பட்டோம், இல்லை உடம்புல எங்கேயாவது பட்டு காயமாயிடும். நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தில் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தில் கீழே இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். அது மாத்திரம் முக்கியம் அல்ல, எப்போ செய்கிறோம் என்பதும் முக்கியம். இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்ம என்ன செய்கிறோம் என்பது முக்கியம்தான், ஆனால் நாம் அதை எப்போ செய்கிறோம் என்பதும் முக்கியம். உதாரணத்திற்கு, தவறான நேரத்தில் ஒரு சரியான காரியத்தை பேசுவது தவறு. உதாரணத்திற்கு, ஒரு கல்யாணத்தில் போய் நீங்கள் என்ன பேசணுமோ அதை தான் பேச வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை பேசி அது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் அதை கல்யாணத்தில் பேசுனீங்கன்னா அது தவறாக மாறிவிடும். அநேக நேரங்களில் தவறான நேரத்தில் பேசப்படுகிற உண்மையும் பிரச்சனையில் போய் முடிந்துவிடும். நாம் தவறான நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் பிரச்சனையில் போய் முடிந்துவிடும், இல்லைன்னா தோல்வியில் போய்விடும். நம்மளுக்கு வாய்ப்பு வரும், வாய்ப்பையும் சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்தும் போது தான்
வெற்றி நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு நான் 12வது முடிச்சுட்டு எனக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி முடிச்சு அப்ளை பண்ண வேண்டிய வேலையில் போய் அப்ளை பண்ணனா, நான் அப்ளை பண்ணது சரிதான், ஆனால் சரியான நேரத்தில் நான் பண்ணல, தவறான நேரத்தில் பண்ணதுனால நான் தோல்வியை கண்டடைவேன். இங்கேருந்து நீங்கள் கும்பகோணம் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கும்பகோணம் போயிருக்கீங்களா? இங்கேருந்து கும்பகோணம் போனீங்கன்னா அங்கே கல்லணை அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஒரு வண்டி தான் போக முடியும். ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய டேமு. அங்கே ரோடு குறுகலாக இருக்கும். ஒரு வண்டி போய் அங்கே போலீஸ் இருப்பாங்க. ஒரு 10 வண்டி இந்த சைடு அனுப்பிட்டு அங்கே ஒரு போலீஸ் வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து 10 வண்டி அனுப்புவாங்க. சில நேரங்களில் நம்ம இந்த முகூர்த்த நாட்கள் அந்த மாதிரியெல்லாம் போனோம் அப்படின்னா பெரிய ஒரு க்யூ இருக்கும். ஒரு நாள் நாங்கள் கும்பகோணத்தில் ஊழியத்திற்கு நானும் ஒரு அண்ணனும் போனோம். அங்கே ஒரு சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அது முகூர்த்த நாளாக இருந்தது. ஒரு 2.5-3 கிலோமீட்டருக்கு வண்டி பெருசாக நின்றுட்டு இருந்தது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க புதுசாக அந்த சைடு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க, அது திறக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் பின்னாடியே போனோம். எதுக்கு? அந்த புதுசாக திறக்காத பாலத்தில் வண்டியை ஓட்டி கடந்து போகிறதுக்காக போகிறோம். சரி, அவங்க திறப்பாங்களான்னு தெரியல, எப்படியும் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே புது பாலத்தில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து யாரோ சொல்லி திறந்து விட்டாங்க. திறந்து விட்டால் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்குது. டக்குன்னு ஒரு பள்ளம் வருது. டக்குன்னு இந்த பள்ளத்தில் இறங்கி மேலே போகிற மாதிரி இருக்குது. ஒரு பயம். ஏன்? அந்த பாலம் இன்னும் முடிவடையலை. அந்த பாலத்திற்கான காலம் இன்னும் நிறைவேறவில்லை. அந்த காலம் இன்னும் நிறைவேறாததுனால அதில் நாம் பயணிக்கும் போது ஆபத்து நேரிடலாம். நாமோ ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்குது என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதா என்பதை யோசித்து ஆண்டவருடைய நேரத்திற்கென்று நாம் காத்திருக்கும் போது சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது சரியான நேரம் என்றால் என்ன? சரியான நேரம் என்றால் என்ன? சரியான நேரம் என்பது ஆண்டவரின் நேரம்தான் சரியான நேரம். ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற சரியான நேரம் தான் உங்க வாழ்க்கைக்கென்று இருக்கிற சரியான நேரம். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா தேவனுடைய நேரம் தான் சரியான நேரம். அல்லேலூயா. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சரியான நேரத்தை நம்பி அவருடைய நேரத்திற்குள் நாம் அடங்கி இருந்தால் அவருடைய சித்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நம்மால பார்க்க முடியும். இன்னொரு தடவை சொல்றேன், ஆண்டவருடைய நேரத்திற்காக நீங்க காத்திருந்தா, ஆண்டவருடைய நேரத்திற்கு நீங்க அடங்கி இருந்தா அவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனின் நேரம் என்பது தேவனால திட்டமிடப்பட்டது, நம்மனால திட்டமிடப்பட்டது இல்லை. தேவனால திட்டமிடப்பட்டது தான் தேவனுடைய நேரம். தேவனுடைய நேரத்துல நம்ம இருக்கும் பொழுது அவருடைய பரிபூரண ஞானம் விளங்கும். அவருடைய விஸ்டம், ஹிஸ் விஸ்டம் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்போ அப்படின்னா அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது. தேவனுடைய நேரம் என்பது அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிற நேரம். அடிக்கடி தேவனுடைய நேரத்திற்கும் நம்மளுடைய நேரத்திற்கும் சில குழப்பங்கள் இருக்கும். நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைய நேரங்களில் மாறானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நேரத்திற்கும் நம்மளுடைய நேரத்திற்கும் சில மாற்றங்கள் இல்லைன்னா சில வேரியேஷன்ஸ் எப்பொழுதுமே காணப்படுகிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நாம் எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் அவர் ஆளுகை செய்கிறார். ஏதோ ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அதை சரி செய்கிற தேவன் அல்ல, அவர் தான் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம முன்னாடியே படித்திருக்கிறோம். குறித்த நேரம் வரும்பொழுது அவர்
குறித்த காரியத்தை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிற தேவன். சங்கீதம் 31:15 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய திருமணம், நம்மளுடைய வேலை, நம்ம அதிக நாள் காத்திருக்கிற நம்மளுடைய திருப்பு முனை, நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய சுகம், நம்மளுடைய அழைப்பு, நம்மளுடைய எல்லாமே எப்போ நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் உணர்வை சார்ந்து வாழ்ந்து விடுகிறோம். நம்மளுக்கு உணர்ச்சிகள் இருக்குது, கரெக்டுங்களா? ஃபீலிங்ஸ், நம்மளுடைய ஃபீலிங் எப்படியெல்லாம் மாறுதோ அப்பப்பெல்லாம் இது வேணும் அது வேணும் என்று சொல்லி நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது நாம் உன்னத ஞானத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரின் புரிந்து கொள்ள முடியாத ஞானத்தை சார்ந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய உணர்ச்சிகளை சார்ந்து வாழக்கூடாது. சில நேரங்களில் சில அவசரத்துக்காக சில காரியங்களை செய்து விடுகிறோம். இன்னும் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலான்னு காசு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 30 வருஷத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிருவோம். உண்மைங்களா? கரெக்டாக காசு இருந்ததுன்னா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். ஆண்டவருடைய நேரமாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காமல் வாழ்கிற மக்களாக தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அவசரத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நேரத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய புரிதல் அநேக நேரங்களில் கம்மி, நம்மளால பெருசாக புரிஞ்சுக்கொள்ள முடியாது. யோபு சொல்கிறாரு, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனை சுற்றி காட்டுகிறார். எப்படி இந்த உலகத்தை இயக்குகிறேன் என்று பார் என்று காட்டுகிறார். நம்மளால பெருசாக புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவரின் செயல்பாடை. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை நாம் நம்பி வாழும் பொழுது சரியான முடிவை சரியான நேரத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். உதாரணத்திற்கு, இங்கே ஒரு ஆப்பிள் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. அங்கே போய் ஆப்பிள் பழம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்து ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்காது. ஏன்னா அதனுடைய காலம் இன்னும் வரலை. அது பழுத்து கலர் மாறி அழகாக ரெட் கலராக இருந்ததுன்னா அப்போ நம்ம எடுத்து அதை நம்ம சாப்பிட்டா ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குற இளைய குமாரன், அதாவது கெட்ட குமாரன்னு சொல்லுவோம் இல்லையா, கெட்ட குமாரனும் என்ன பண்ணார்? காலம் வருகிறதற்கு முன்னாடியே அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு உங்கள் சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போனார். எப்போ வாங்கினார்? அவருடைய சொத்து தான், அவருக்கு வேண்டியது தான். ஆனால் காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக போய் சொத்து வேணும் என்று கேட்டார். அதனால என்ன ஆச்சு? எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அவன் நிறைய காரியங்களை இழந்து போய்விட்டான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எப்போ? நம்ம காத்திருக்கும் பொழுது. நமக்கு அது கஷ்டமாக இருந்தாலும், இருதயத்தை இளைக்க பண்ணினாலும், விரும்பினது சரியான நேரத்தில் வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகமாக கொடுக்கிறதாக இருக்கும். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருடைய நேரத்திற்கு கீழே இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருடைய நேரத்திற்கு அடங்கி வாழ்கிறோமா? அல்லது நம்மளுடைய நேரத்தில் நம்மளுடைய காரியத்தை செய்கிற மக்களாக இருக்கிறோமா என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு அதை தான் நாம் பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நம் ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திராத மக்களாக இருக்கிறோம். ஏன் என்று பார்க்க போகிறோம். ஒரு 7 காரியத்தை சீக்கிரமாக பார்க்க போகிறோம். ஏன் என்னால் ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருக்க முடியவில்லை? அடுத்தது, வேதத்திலிருந்து ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். தாவீது அழகாக ஒரு சங்கீதத்தில் நம்மளுக்கு ரகசியத்தை சொல்லியிருக்கிறார், எப்படி தேவனுக்காக காத்திருக்கணும். ஏன்னா தாவீது பல வருஷம் ராஜாவாக காத்திருந்தார். கரெக்டுங்களா? ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய சின்ன வயசுலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டார் ராஜா ஆகிறதுக்கு. ஆனால் உடனே
ராஜா ஆகலை. ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் ராஜா ஆகிறதுக்கு. அதுக்கு அவர் காத்திருந்ததற்கு என்ன ரகசியம், என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சில நேரங்களில் நம்மளால தேவனுடைய நேரத்திற்கு ஒத்து போக முடியவில்லை. ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் தேவனுடைய நேரத்தை புரிந்து வாழ்கிற மக்களாக இருக்கிறோமா? இல்லை. நிறைய நேரங்களில் நமக்கு தேவனுடைய நேரம் என்ன என்பது தெரியறதில்ல. நிறைய நேரம் நம்ம தேவனுடைய நேரத்தை குறித்து யோசிக்கிறது கூட இல்லை. அவருடைய நேரத்துக்கு நான் ஏன் காத்திருக்கணும், எனக்கு இந்த காரியம் பிடிச்சிருந்தா இன்னைக்கு நான் செய்யறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம் காத்திருக்காம நம்மளுடைய நேரத்தில் நம்ம காரியங்களை செய்து நாம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிற மக்களாக நாம் அநேக நேரங்களில் இருக்கிறோம். சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதல் காரணம், ஏன் என்னால் தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்க முடியவில்லை? ஏனென்றால் நம் இருதயம் பதறுகிறது. இல்லைன்னா பொறுமை இல்லாமல் நம்மளுடைய இருதயம் சில நேரங்களில் ஐயோ இவங்களுக்கு இதாயிடுச்சு பார், பக்கத்து வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணம் நடந்து இப்போ முடிஞ்சிருச்சு, அதனால என் பையனுக்கு எப்படியாவது இந்த வருஷமே கல்யாணம் பண்ணி முடிச்சே ஆகணும். ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் பதறும் பாருங்க. அவங்களுக்கு அப்படி நடந்துருச்சு, ஐயோ அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எனக்கும் இந்த வருஷமே ப்ரமோஷன் கிடைக்கணும். ஆனால் அது தேவனுடைய நேரமா என்பது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு பதற்றம் காணப்படுகிறது. ஏசாயா 28:16 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 28:16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். 28:16 16 அடுத்த வசனம். இப்போ படிக்கலாங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். இது யாரை பற்றி குறிக்கிறது? ஏசாயா யாரை பற்றி சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம். அவர் எப்படிப்பட்டவர்? பரீட்சிக்கப்பட்டவர், விலையேறப்பட்டவர், திட அஸ்திபாரம் உள்ளவுமான மூளைக்கல்லாக அவர் இருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவன் பதறான். புரியுதுங்களா இந்த வசனம்? யார் மேல விசுவாசம் இருக்கிறவன் பதறான்? திட அஸ்திபாரமாக இருக்கிற, விலையேற பெற்றவராக, பரீட்சிக்கப்பட்டவராக இருக்கிற நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய இருதயம் பதறாது. ஆண்டவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பதற மாட்டோம், பயப்பட மாட்டோம். நாம் சீக்கிரத்தில் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி முட்டாள்தனமாக எதுவும் நாம் செய்துவிட மாட்டோம். ஏனென்றால் நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவருடைய பேரில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஏன் சீக்கிரமாக ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருக்க மாட்டோம் அப்படின்னா விசுவாசம் தான். அதை நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டோம். எபிரேயர் 3:19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அநேக நேரங்களில் நாம் அவ்விசுவாசிகளைப் போல நடந்து விடுகிறோம். அவங்க ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருப்பதில்லை, நாமளும் ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருப்பதில்லை. நமக்கு என்ன நினைக்குதோ, என்ன தோணுதோ நாமளும் செய்கிறோம். அவ்விசுவாசிகளும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க நேரத்தில் அவங்களும் செய்கிறாங்க. ஆனால் நாமும் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்து ஆண்டவருடைய நேரத்திற்கென்று நாம் காத்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3:19 நாம் வாசிக்கலாம். ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காததுனால, இல்லைன்னா அவ்விசுவாசிகளாக நடந்து கொண்டதுனால எங்க பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு? அவங்களுக்கு என்று வாக்கு கொடுக்கப்பட்ட கானானுக்குள்ள அவங்கனால பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு. சில நேரங்களில் ஆண்டவருடைய நேரம் நமக்கு புரியாது பாருங்க. ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப
சுலபமான காரியம் இல்லை, கஷ்டமான காரியம்தான். ஆனால் ஆண்டவர் அவரை விசுவாசிக்கும்படியாக நம்மை கேட்டுக்கொள்கிறார், நம் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு வசனம் எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஆமென். நீங்க நல்லா தெளிவா பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எபிரேயர் 12:1 பக்கம் 309 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது மேகம் போன்றனா அவ்வளோ சாட்சிகள் இருக்கு. எங்க? நம்மளுடைய வேதாகமத்தில். அதுலேருந்து ஒரு சாட்சியை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். தாவீது எப்படி இருந்தார் என்று பார்க்க போகிறோம். ஆனால் தாவீது மாத்திரமல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருந்த அநேக சாட்சிகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறாங்க, ஈசாக் இருக்காரு, யாக்கோப் இருக்காரு, யோசேப் இருக்கிறாரு, சாலமோன் இருக்காரு. மற்ற நிறைய பேர் ஆண்டவருடைய நேரத்தில் வாழ்ந்து நேரத்தை தவறவிட்டவர்களும் இருக்கிறாங்க. எதுக்கு? நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதாவது நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுகிற காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்தாம, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது என்பதை கவனம் செலுத்தாம, உங்கள் வீட்டில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன நடக்குது என்பதை கவனம் செலுத்தாம, யார் மேலே கவனத்தை செலுத்த வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இப்படி விசுவாசமா நம்ம அவரை மாத்திரம் பார்த்து, நம்ம மற்ற காரியங்களே இல்லை, மற்ற நண்பர்கள் சொல்லுகிற காரியத்தை இல்லை, வீட்டார் சொல்லுகிற காரியத்தை இல்லை, எந்த சூழ்நிலையிலும் பதறாம அவரையே நோக்கி பார்த்து, நமக்கு நியமிக்கப்பட்ட நம்மளுடைய நேரத்திற்கு காத்திருந்து, ஆண்டவருடைய நேரத்திற்கு, நம் வாழ்க்கையில் அவருடைய நேரத்திற்கு காத்திருந்து நாம் வாழ வேண்டும், நாம் ஓட வேண்டும், பொறுமையோட ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது காரியம், ஏன் ஆண்டவருடைய நேரத்திற்கு நம்மளால காத்திருக்க முடியவில்லை? ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறிவிடுகிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், ஆனால் அது ஆண்டவரே இது நிஜமாவே நீங்கள் தான் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் அதனால் நான் முன்னாடியே ஒன்று முடிவு பண்ணிட்டேன், அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ஏன்? நம்மளுக்கு பொறுமை இல்லை, ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருக்க பொறுமை இல்லை, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் முடியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஒன்று யோசித்து வச்சுட்டோம், ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். இங்கே 1 சாமுவேல் 13 சவுல் ராஜா அப்படி தான் பண்ணுறாரு பாருங்க. சவுல் ராஜா சாமுவேலுக்காக காத்திருக்கணும் பலி செலுத்துறதற்கு, ஆனால் பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கீழ்ப்படியாமல் ஒரு தவறை செய்து விடுகிறார். நிறைய நேரங்களில் அட இந்த ஒரு தவறு தானேப்பா, இந்த ஒரு தடவை தானே நான் இது பண்ணுறேன், ஒரு தடவை தானே நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம பண்ணுறேன், ஒரு தடவை தானே அப்படின்னு நம்ம சொல்லி சில நேரங்களில் செய்ய நேரிடலாம். அந்த ஒரு தடவை நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவருடைய கோபத்தை தூண்டலாம், அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடியலாம். அடுத்த காரணம், ஏன் நம்மளால ஆண்டவருடைய நேரத்திற்கு காத்திருக்க முடியவில்லை? ஏன்னா நம்மளுக்கு நிறைய நேரங்களில் கவனம் இல்லை. லூக்கா 19 41, 42, 44 வாசிக்கலாம். லூக்கா 19 41, 42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அவர் எருசலேமை பார்த்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து அழுகிறார். ஏன் அழுகிறாரு? ஏன்னா இவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியா என்று கண்டு கொள்ள அவங்களுக்கு தெரியல. இவர் மேசியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை சாகடிக்கிறதற்காக திட்டம் போடுறாங்க. அநேக நேரங்களில் நம்மளுடைய கவனம் வேற காரியங்கள் மேலே இருக்குது. நிறைய நேரங்களில் நமக்கு
ஆண்டவரை மதிப்பதை விட, இல்லைன்னா ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதை தாண்டி ஆண்டவர் கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை தாண்டி நாம் ஆஃபீஸ் வேலையில் செலவிடுறோம் நேரங்களை, நம்ம வீட்டில் செலவிடுறோம், நம்ம குழந்தைங்கள் கூட அதிகமாக செலவிடுறோம், மொபைல் ஃபோனில் அதிக நேரம் இருக்கிறோம், கிரிக்கெட் நிறைய நேரம் பார்க்குறோம், விளாடுறோம், டிவி பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம். அநேக நேரங்களில் ஆண்டவர் மேலே கவனம் இல்லை, மற்ற காரியங்கள் மேலே அதிக கவனத்தை செலுத்துவதனால ஆண்டவருடைய நேரத்தை நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய நேரம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் டிவி மேலேயும் ஆஃபீஸ் மேலேயும் வீடு மேலேயும் நம்ம கவனத்தை வைத்திருக்கிறதுனால நாம் கவனம் சிதறப்படுகிறது. ஆண்டவருடைய நேரத்தை நாம் அநேக நேரம் விட்டு விடுகிறோம். 5வது காரணம் ஏன் நாம் ஆண்டவருடைய நேரத்தை விட்டு விடுகிறோம் என்றால், நமக்கு பயம். ஆண்டவர் திறக்கிற கதவுக்குள்ளே போகிறதுக்கு பயம். இது நிஜமாவே நீங்கள் தான் திறக்கிறீங்களான்னு தெரில ஆண்டவரே, இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் பக்கத்து கதவுக்குள்ளே போகிறேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பயந்து போகிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போக வேண்டும். அப்போது சில பேரை மோசே அனுப்புகிறார், உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போயிட்டு வரும்போது சொல்கிறாங்க, ஐயோ இங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க, வேலைக்காகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இடம்தான், அவங்க தான் அங்கே போய் சுதந்திரிக்க போகிறாங்க. ஆனால் பயம் அவங்கள இல்லை, நாம் சுதந்திரிக்க மாட்டோம், நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல வைக்குது பாருங்க. 6வது, ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாததினால் நாம் ஆண்டவருடைய நேரத்தை விட்டு விடுகிறோம். ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய நேரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு நமக்கு காணப்படும். சங்கீதம் 95:10-11 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 95. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். நிறைய நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு இல்லாததுனால ஆண்டவரை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருந்து இதில் பிரவேசி என்று சொல்கிறார், இந்த காரியத்தை உங்களோடு பேச வேண்டும் என்று இடைப்படுகிறார். ஆனால் நமக்கு அது ஆண்டவர் தான் பேசுகிறாரா என்று பகுத்தறிவு இல்லாததுனால நாம் ஆண்டவருடைய நேரத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். கடைசியாக 7வது காரணம் ஏன் நாம் ஆண்டவருடைய நேரத்தை விட்டு விடுகிறோம் என்றால், நமக்கு பாவம் மற்றும் சமரசம் செய்யப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படுகிறது. நமக்குள்ளே பாவம் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, நிறைய நேரங்களில் சமரசம் செய்கிறான், அதுதானே இதுதானே அப்படின்னு சொல்லி நாம் சமரசம் செய்து விடுகிறோம். ஏசாயா 59:2 நாம் வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மளுடைய பாவங்கள் அல்லது நம்மளுடைய சமரசம் செய்யப்பட்ட வாழ்க்கை நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் அவருக்கு போய் சேருவதில்லை. ஏனென்றால் நம்மளுடைய பாவம், நம்மளுடைய அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக நின்று ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறது. நம்மளால் ஆண்டவருடைய நேரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் நிச்சயமாகவே யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? நீங்கள் வேதத்தை திறந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால் கேட்க முடிகிறதா? ஆண்டவர் பேசுகிறதை உங்களால் கேட்க முடிகிறதா? ஒருவேளை கேட்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு விதமான சமரசம் பண்ணப்பட்ட வாழ்க்கைக்கு உள்ளே இருக்கிறோம் என்று அர்த்தம். அதிலிருந்து வெளியே வந்தால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய நேரத்தில் சரியான காரியத்தை சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம தான் அநேக நேரங்களில்
மாறி போய் விடுகிறோம். நாம தான் அநேக நேரங்களில் அவர் கூட இருக்கிற இணைப்பை விட்டு நம்மளுடைய சித்தத்தின்படி விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன யோசிக்கிறோமோ நம்மளுடைய ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி, இல்லை நமக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை செய்து அவருடைய நேரத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு தாவீது கற்றுத்தருகிறார். சங்கீதம் 27 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27 நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே தாவீது ரொம்ப அழகாக இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் தாவீது எப்போ எழுதினார் என்று பெருசாக யாருக்கும் தெரியலை, இங்கே குறிப்பிடப்படவும் இல்லை. சங்கீதம் 27 எடுத்து அதனுடைய தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தாவீதின் சங்கீதம் அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த சங்கீதத்தை படித்து பார்க்கும் பொழுது அவருடைய வனாந்திர பாதையை நினச்சி எழுதியிருக்கக்கூடும். அவர் அப்சலோமுக்கு பயந்து ஓடுற காலத்தில் எழுதியிருக்கக்கூடும். அவர் ஆடு மேய்க்கிற காலத்தில் சில காரியங்களை குறித்து யோசித்து எழுதியிருக்கக்கூடும். இந்த மாதிரி தாய் என்னை மறந்தாலும் அப்படின்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த காலத்தை யோசித்தும் எழுதியிருக்கக்கூடும். ஸோ இந்த 3 காரியங்கள் அல்லது அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அழகாக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கக்கூடும். இதிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27:11 அதிலிருந்து கடைசி வரைக்கும் 14 வரைக்கும் வாசிக்கலாம். என் தகப்பனை என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் அதுதானே ஆக்கிரமித்த சிறுகளுக்கு எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போய் இருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். இதில் 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தாவீது ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருந்தார். அவர் நினைச்சிருந்தா சவுலை சீக்கிரமாக அவர் முடிச்சுட்டு சீக்கிரமாக அவர் ராஜா ஆயிருக்கலாம். கரெக்டுங்களா? சவுலை அவரை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிது. ஆனால் ஆண்டவருடைய நேரத்திற்காக தாவீது காத்திருந்தான். முதலாவது, ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறதற்கு நமக்கு வேண்டிய முதல் காரியம் 11வது வசனம் பாருங்க. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து. நாம் எதனால நடத்தப்படுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறதா? Are we led by the word? ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்தும் பொழுது சரியான பாதையிலே, ஆண்டவரின் பாதையிலே நாம் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். அன்றைக்கு தாவீதுக்கு பைபிள் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? தூக்கி காட்டலாமா? எல்லார் கையிலையும் நமக்கு வேதாகமம் இருக்கிறது. யாரும் புதிய ஏற்பாடு கூட புதுசாக வச்சிருக்க மாதிரி தெரியல, எல்லாரும் முழு பைபிளை வச்சிருக்கிறீங்க. அப்போனா இந்த பைபிளில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அத்தனை வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இதை படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வழியை தெரிந்து கொள்ளுவோம், ஆண்டவருடைய நேரத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். தாவீது அநேக நேரம் அவர் ஷார்ட்கட் எடுக்கல, ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்து இருந்தார். நிறைய நேரம் காத்திருந்தார், பல வருஷங்கள் காத்திருந்தார். அவர் சோர்ந்து போயிருப்பார், கண்டிப்பாக சோர்ந்து போயிருப்பார். ஆனால் அவருடைய வார்த்தை, ஆண்டவரின் வார்த்தை அவரை தேற்றினது. உங்களுக்கு ஒரு வேளை இன்னைக்கு குழப்பம் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான வழியை ஆண்டவர் போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேளை அழுத்தங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பங்கள் உங்களை அழுத்தலாம், உங்கள் பக்கத்து வீடு இல்லைன்னா உங்கள் வேலையை உங்களை அழுத்தலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சரியான பாதையிலே நடத்தி செல்லும். உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வாய்ப்பு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சரியான பாதையிலே நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேரத்தை நாம் புரிந்து கொள்ள முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனித்து படிக்க வேண்டும். அப்பொழுது அவர் சரியான வழியை நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று
விசுவாசியாதிருந்த ஆள் கெட்டு போயிருப்பேன். நீங்க என்ன சொல்ல வர்றாரு? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலேனா என்ன அர்த்தம்? ஜீவனுள்ளோர் தேசம்னா என்ன? பரதேசியா இல்ல. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் அப்படின்னா, நாம் ஜீவிக்கிற இந்த உலகத்துல, நாம் மூச்சு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் தேவனுடைய நன்மையை காண்போம் என்று ஆண்டவர் மேல அவர் விசுவாசத்தோட இருக்கிறார். புரியுதுங்களா? ஜீவனுள்ளோர் தேசம்னா இந்த உலகம், இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம். நிறைய பேர் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு பாடு கஷ்டங்கள் நன்மைகள் இல்லை, நம்ம பரலோகத்தில் தான் எனக்கு நீங்கள் நன்மை வைத்திருக்கிறீங்கன்னு நம்ம யோசிப்போம். இல்லை, இங்கே என்ன தாவீது என்ன நம்பிக்கை என்ன விசுவாசம் இருக்கு பாருங்க. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். எல்லாரும் சொல்லலாமா? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. இந்த விசுவாசத்தை யாராலும் நமக்குள்ள இருந்து எடுத்து போட முடியக்கூடாது. எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:1 இதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்ததான டெஃபினிஷன் விளக்கம் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நாம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்னங்க? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் தான் தாவீது கிட்ட இருந்துச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? ஜீவனுள்ளோர் தேசத்துல நான் நன்மையை காண்பேன். இந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா இருக்கணும். இன்றைக்கு நன்மை இல்லைனாலும், இன்றைக்கு நீங்க கஷ்டத்துக்குள்ள கடந்து போனாலும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், இன்றைக்கு உங்களுக்கு காரியங்கள் மாறுதலாக இருந்தாலும், நன்மையை செய்கிற தேவன் உங்க கூட இருக்கிறதுனால, நீங்க ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறதுனால, நன்மை என் வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும் என்று விசுவாசத்தோட நீங்களும் நானும் செயல்பட வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம் விசுவாசத்துல வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நீங்களும் நானும் விசுவாசியாதவர்கள் போல இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளுக்குள்ள தான் நம்ம இருப்போம். விசுவாசிக்கிற மனிதன் தோல்வியை கண்டு பயப்பட மாட்டான், தோல்வியை கண்டு பதற மாட்டான். ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார், இந்த தோல்வியை ஜெயமாக மாற்றுவார், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதை பார்ப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் பிரச்சனைகள் வரும்பொழுது துவண்டு போகாமல் முட்டி போட வேண்டும், முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் அவ்விசுவாசி பிரச்சனை வரும்பொழுது நடுங்கி போய் அழுக ஆரம்பிப்பான். நாம் அழுக வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரிடம் போய் சேர வேண்டும். நம் ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது தாமதங்கள்னால நம்ம குற்றம் சொல்லிட்டு நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்க மாட்டோம். ஆனால் அவ்விசுவாசி தாமதங்கள் வரும்பொழுது முறுமுறுப்பான், குற்றம் சொல்லுவான். ஆனால் நம்ம ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நன்றி சொல்கிறவராக, நாம் துதிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விசுவாசத்தோட இருக்கிற ஒரு மனுஷன் பதற மாட்டான். அவன் நிற்கும் போதே தெரியும், ஆண்டவர் எனக்காக கண்டிப்பா ஒரு காரியத்தை செய்வார், நிச்சயமாக செய்வார், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் செய்வார், அவருடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்கிற மனிதனை பார்க்கும் போதே தெரியும், இவர் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிற விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் என்று நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் தாவீது காத்திருந்தார் பாருங்க. அவர் எப்பயோ அபிஷேகம் பண்ணப்பட்டார், சாமுவேல்னால எப்பயோ அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் பல வருஷம் கடந்து போச்சு. பல வருஷம் அவர் வனாந்திரத்தில் இருந்தார். பல வருஷம் ராஜாக்கு பயந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயந்து போய் ஏதோ ஒரு இடத்துல ஒளியிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் கடந்து போனாலும், ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த நேரத்திலே, அதாவது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் காரியங்களை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் காத்திருப்போம். மூன்றாவது முக்கியமான காரியம், இந்த சங்கீதம் 27 2 காரியங்கள் பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 27 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று சொல்லுங்க.
ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்த வேண்டும். 11வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தை நம்மை நடத்துகிற பாதையில நடக்கிறோமா என்பது நாம் யோசிக்க வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். 2வது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். தாவீது எப்படி விசுவாசமா இருந்தாரோ, எப்படி ஜீவனுள்ளோ தேசத்துல நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்து இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி விசுவாசத்துல நாம் நடக்க வேண்டும். 3வது காரியம், கடைசி வசனம் வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சேர்ந்து வாசிக்கலாங்களா? கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. இங்க 2 தடவை சொல்லியிருக்குங்க. ஒரு வசனத்துல ஒரு காரியம் 2 தடவை சொல்லியிருக்குன்னா அது எவ்வளோ முக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு ஸ்டார்டிங்கும் கடைசியும். அப்போ என்ன பண்ணுவாரு? அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் அவருடைய சமூகத்தில், அவருடைய நேரத்திற்கு, அவருடைய அசைவிற்காக, அவருடைய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக காத்திருக்கும் பொழுது உங்கள் இருதயம் பதறாது. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் திடப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு மனிதனை சார்ந்து இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜாதி ராஜாவுக்காக காத்திருக்கிறீங்க. அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை. உங்களை ஆண்டவர் வேதனைப்படுத்துகிறது இல்லை, உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்க எவ்வளோ நாள் காத்திருக்கிறீங்களோ அவ்வளோ அழகா ஆண்டவர் உங்களை வணங்குகிறார் என்று அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவமும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும். அது மாத்திரமல்ல, என்ன சொல்லுது பாருங்க, உபத்திரவம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும். பொறுமை பரீட்சையையும். இங்க பரீட்சைனா டெஸ்ட் இல்லை, இங்க பரீட்சைனா உங்களை பரிச்சயமான ஒரு மனிதனாக, உங்களை ஒரு குணசாலியுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா உங்களை ஆண்டவர் பலவானாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். எதனால? உபத்திரவம், பொறுமை. பொறுமை உங்களை பலவானாய் இல்லை பரீட்சையுள்ள மனிதனாய் மாற்றுகிறது. அடுத்தது பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, நீங்க குணசாலியாய் மாறிக்கொண்டு இருக்கிற நீங்கள், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டு இருந்து நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து நீங்க பலன் அடைவீர்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தாவீது காத்திருந்ததுனால அவனுக்குள்ள பொறுமை வந்தது. அவனுக்குள்ள பொறுமை, தாழ்மை, இரக்கம், தலைமைத்துவம், முதிர்ச்சி அவனுக்குள்ளே வந்தது. தேவன் மேல எப்படி விசுவாசமா இருக்க வேண்டும் என்பதை அதிகமாக கற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று பொறுமையாக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே தாழ்மை வளரும், நமக்குள்ளே பொறுமை வளரும், நமக்குள்ளே பல குணங்கள், ஆண்டவரின் குணங்கள் நமக்குள்ளே வளரும், நமக்குள்ளே தலைமைத்துவ முதிர்ச்சி ஏற்படும், நமக்குள்ளே ஆண்டவர் வளர்க்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வளர்க்கப்பட்டு நீங்க பலவானாய் ஒரு குணசாலியாய் நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 40:31. எல்லாமே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நாம் இதை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆவது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் இதை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது
நீங்க பலன் அடைவீர்கள். உங்களுக்குள்ள ஆண்டவர் குணங்களை கொடுப்பார். நீங்க பலசாலியாய் மாறுவீங்க. எப்படி பலசாலியா, எந்த அளவுக்கு பலசாலியா மாறுவீங்கன்னா, உங்க பிரச்சனைகளுக்கு மேல செட்டைகளை அடைத்து உயர எழும்பி பறந்து போவீங்க. உங்க பிரச்சனைகளை கொண்டு நடுங்கி நீங்க உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. ஆனா பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் நீங்க கழுகு போல ஆனதுனால நீங்க செட்டைகளை அடைத்து பிரச்சனைகளாய் இருக்கிற மலைகளையும் ஆறுகளையும் தாண்டி நீங்க உயர எழும்பி மேல பறப்பீங்க. எப்போ? கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது. அவர்கள் யாரு? நீங்க. ஓடினாலும் இலைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. முன்னாடி வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாலிபர்கள் இளைஞர்கள்லாம் பத்தி பேசியிருக்காங்க. சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், சே இவர் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், இவர் மாதிரி இருந்தால் நான் இந்த பிரச்சனையெல்லாம் அடித்து போட்டு போயினே இருப்பேன். ஆனால் அவரை மாதிரி இல்லைங்க. அவரை விட மேலாக, நீங்கள் யோசிக்கிற இளைஞர்களை விட, வாலிபர்களை விட மேலாக ஆண்டவர் உங்களை எழும்ப செய்ய போகிறார். அவர்களை விட அதிகமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். நாம் செட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். நாம் பிரச்சனைகளுக்கு மேலே எழும்புவோம். வாலிபர்களுக்கு இருக்கிற பலனை விட, இளைஞர்களுக்கு இருக்கிற பலனை விட நாம் பலசாலிகளாய் இருப்போம். நாம் பலவீனர்கள் அல்ல, நாம் பலவான்களாய் மாறுவோம். எப்பொழுது நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தாவீதை போல நாம் காத்திருக்கும் பொழுது நாம் பலன் அடைவோம். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையினால நடத்தப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பலன் அடைவோம். நாம் பயப்பட மாட்டோம். ஏண்டா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. நாம் பயப்பட மாட்டோம். நாம் விசுவாச வீரனாய் தாவீதை போல விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி அப்படியே நாம் செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் செய்கிற நேர்த்தியான தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நாங்க பயந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, ஆனா நீர் எங்க வாழ்க்கையில நேர்த்தியானதை செய்ய நல்லவராய் இருக்கிறீங்க. நாங்க உங்களுடைய நேரத்திற்கு நாங்க காத்திருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையின்படி எங்களை அழகாய் நடத்த நல்ல தேவனாய் இருக்கிறீங்க. நாங்க உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தையிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க பொறுமையை இழந்து காரியங்களை மாறுதலாக முடிய பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. நாங்க உண்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அழுத்தங்கள் மத்தியிலும் எங்கள் குழப்பங்கள் மத்தியிலும் நீரே எங்கள் நம்பிக்கை என்பதை நாங்கள் உணர்ந்து உங்க மேல விசுவாசம் வைத்து நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க உமக்கென்று காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் அவசரப்பட எங்களை விடாதீங்கப்பா. நாங்க உமக்கென்று உம்முடைய நேரத்திற்கென்று காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் எங்க வாழ்க்கையில செய்ய நல்ல தேவனாய் இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இங்க இருக்கிற வந்திருக்கிற மக்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்ப நீங்க உதவி செய்யுங்க. உமக்கென்று காத்திருக்கிற மனிதர்களாக, உம்முடைய நேரத்திற்கென்று காத்திருக்கிற மனிதர்களாக, நீர் என்ன சொல்கிறீர் என்பதை காத்திருந்து பெற்றுக்கொண்டு நடக்கிற மனிதர்களாக இவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீர் அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பலனடைய எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர், அதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்க உமக்கென்று காத்திருந்து பலனடைய உதவி செய்யுங்க. இங்க வந்திருக்கிற யாராவது சோகமா இருந்து, இல்லைன்னா கடன்ல இருந்து, பிரச்சனையில இருந்து, வியாதியாய் வந்திருக்கிறாங்கன்னா ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க. அவர்களை நீர் தொட வேண்டுமாய் நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து நீர் அவர்களை சுகமாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சுகமாக்குகிறது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. நீ பலவீனமானவர்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீரே அவர்களை எழும்ப செய்கிற தேவன், நீரே அவர்களை எழும்ப செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒருவேளை இன்னைக்கு வராத மக்கள் இருக்கலாம் ஆண்டவரே, அவர்களையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அவர்களையும் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பலவீனப்பட்டு வீட்டில் இருக்காங்கன்னா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையே சார்ந்து வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய நேரத்திற்கு என்று பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.